ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசால் தற்போது எந்த முடிவும் எடுக்க இயலாது என பிரதமர் நரேந்திர மோடி கைவிரித்துள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் வெடித்ததை அடுத்து அவசரமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை இன்று காலை சந்தித்தார். அப்போது ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக அவசர சட்டம் கொண்டு வருமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இதை கேட்ட மோடி ஜல்லிக்கட்டு கலாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மாநில அரசின் முயற்சிகளை ஆதரிப்பதாகவும் அதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இது தவிர தமிழகத்தில் வறட்சி தொடர்பான பாதிப்பை ஆய்வு செய்ய மத்திய குழு விரைவில் அனுப்பப்படும் என்றும் பாதிப்பை சமாளிக்க அனைத்து உதவிகளும் செய்யப்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பான கோரிக்கையை பிரதமர் நிராகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என டெல்லியில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உறுதியளித்திருக்கிறார். பிரதமரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும், எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து உடனடியாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன். இது பற்றிய மாநில அரசின் நடவடிக்கைகளை நீங்கள் கூடிய விரைவில் காண்பீர்கள் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.